Taste the Daily. நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை அறிவித்து 2026 தான் தன்னுடைய இலக்கு என்பதையும் நிர்ணயித்து அதற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நடிகர் விஜயும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமானும் ஒரு சேர இணைந்து தேர்தலை சந்திப்பார்கள், இவர்களுடைய கூட்டணி நிகழும் நிகழாது போன்ற பல கருத்துக்கள் தற்போது சோஷியல் மீடியாக்களிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் சீமானுக்கும் விஜய்க்குமான ஆதரவு எதிர்ப்பு என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல, இதற்கு பின்னர் பெரும் கிட்டத்தட்ட வரலாறுனே சொல்லலாம், அந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. 13 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த சீமான் இப்போது அந்த பொறுப்பில் இருக்கார். அப்போ சினிமாவிலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த சீமான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறார், நடிகர் விஜயுடன் தான் இணைவதாகவும் அந்த படத்தின் பெயர் பகலவன் என்றும் அந்த படம் அப்படியே புரட்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். விஜயுடன் சீமான் இவர்கள் 2 பேரும் ஒரு படத்தில் இணைகிறாங்க அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் தெரிய வருது. கொஞ்ச நாள்ல அந்த படம் நிகழவே இல்லாமல் போயிடுது. அது என்ன ஆகிறது, கிளைமேக்ஸில் நடிகர் விஜய்க்கு சில விஷயங்கள் பிடிக்கல, மற்ற விஷயங்கள்லாம் படத்தில் ஒவ்வொரு காட்சியும் தீ மாதிரி இருக்கு அப்படின்னு கலைப்புலி தான்னு சொன்னதாக ஒரு தகவல் தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் 2-3 தடவை மீட் பண்ணி கதையை சொன்னால் கூட கடைசியில் அந்த படம் நிகழாமல் போகிறது. அதுக்கு சீமான் என்ன சொல்றார், நாங்கள் 2 பேரும் அந்த படம் நிகழலை, ஆனால் அண்ணன் தம்பியாவே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றார். இங்கிருந்து தொடங்குகிறது. இதற்கு பின் எப்போதுமே விஜய் பற்றி கேட்டால் சீமான் அவரனுடைய தம்பி, அவரனுடைய பாசத்திற்குரிய தம்பி இப்படிதான் சொல்வதுண்டு. நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற மாதிரியான விஷயங்கள் பேசும்போது நிறைய கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது. பொதுவாக பேசுவதில் ஒரு வல்லவராக திகழும் சீமான் அவர்கள் பல அரசியல் மேடைகளிலும் பல விஷயங்களை பேசியிருக்கார். பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து நிறைய மேடைகளில் இது குறித்து ரொம்ப காட்டமாக பேசியிருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது கூட வெற்றிடம் இருக்கு, நான் அதனால அரசியலுக்கு வரேன்னு சொன்ன போது கூட சுடுகாட்டில் கூட வெற்றிடம் இருக்கு, அவர் அங்கே போக வேண்டியதானே அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்து ஒரு காட்டமாக சொல்லியிருக்கிறார். எத்தனையோ கோடி தமிழர்கள் இருக்க ஒரு மராத்தியரையே என்னை எங்களை ஆளணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக தெரிவித்த அதே வேளையில தான் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்தும் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, மற்ற மாநிலங்களையும் படங்கள் ஓடுது, ஆனால் அங்கே ரசிகர்கள், அதாவது தியேட்டர் எனும் இருட்டறையில் தன்னுடைய தலைவனை தேடுவதில்லை. குறிப்பாக கேரளாவில் அது நிகழாது, தமிழகத்தில் மட்டும்தான் அப்படி நிகழுது அப்படி இப்படின்னு ரொம்ப நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து, இனிமேல் நடிகர்கள் அரசியலுக்கு வரணும் நினைச்சே பார்க்கக்கூடாது இப்படிலாம் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார். காலம் அப்படியே செல்லுது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதற்கான அறிவிப்புகள், அவர் வரப்போறான்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசப்படுது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, முதல்ல அவர் வரட்டும் அப்படின்னு சொன்ன சீமான் கொஞ்ச நாளில் அவர் வந்தால் நான் ஆதரிக்கிறேன், அவர் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்றார். அதாவது ரஜினிக்கு தமிழர் இல்லை என்பதால் மறுக்கப்பட்ட அந்த வரவேற்பு சீமான் தமிழர் என்பதால் விஜய்க்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஏன் அவர் ஆதரிக்கிறீங்க, அவர் கூட சேர்ந்துருவீங்களான்னு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் சீமான்ட்ட கேட்டப்ப சீமான் என்ன சொல்றார், நான் ஆதரவு தெரிவிக்கிறதுனா அவருக்காக போய் வாக்கு சேகரிப்பேன், அப்படி கிடையாது. இப்போ மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் கட்சி தொடங்கினப்ப அவர் என்னைய பார்க்க விருப்பப்பட்டார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் வர்றது சரியா இருக்காது, எனக்கு பிடிச்ச நாயகன் நீங்கள், எங்கள் ஊர் பரமக்குடிக்காரரு, நான் உங்களை வந்து பார்க்க வரேன்னு சொல்லி மீட் பண்ணேன். அது மாதிரி அவர் வந்தால் நான் அந்த ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசுவது போல் நிறைய மேடைகளில் பேசியிருக்கார். நான் அவருக்கு நிறைய இடத்துல கூட நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிறைய விஷயங்கள் அப்படி பார்த்தா 2014 நினைக்கிறேன் காவலன் படம் வெளியாவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அப்போது தைரியமாக மேடையில் பேசிய சீமான் என்ன சொல்றாரு, விஜய் ஒரு அப்பாவி, அவர் படத்தை போய் ஏன் நிப்பாட்டுறீங்க அந்த திமுக அரசு, அவருக்கே ஏன் பயப்படுறீங்க, இனிமே அவனும் முட்டுவான், அதாவது அவனும் அரசியலுக்கு வருவான்றத அன்றே கணித்த சீமான் கூட நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படி ஆதரவு மட்டுமே தெரிவிச்சிருக்காரா நடிகர் விஜய்க்கு சீமான் அப்படின்னா எதிர்ப்பும் நிகழ்ந்திருக்கு. ஏன் இந்த சம்பவத்தை கூட சொல்லாம, இப்ப சமீபத்தில் நீட் குறித்து பேசிய நடிகர் விஜய் என்ன பேசியிருக்காரு, நீட்
மக்களின் மனங்களில் சரியாக இல்லை, நீட் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், நீட் குறித்த திமுக அரசின் தீர்மானத்தை தான் வரவேற்பதாக சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்ட நடிகர் விஜய் இதுக்கு காலதாமதம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கார். இந்த பேச்சில் சீமான் என்ன சொல்றாரு? நீட் மாநில உரிமைகளுக்கு எதிரானது, நீட் தேவையில்லை என்பதை வரவேற்கிறார். ஆனால் திமுக அரசின் தீர்மானத்தை நடிகர் விஜய் வரவேற்பதை எதிர்ப்பதாக அவரே சொல்றார். எப்படி நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசும் திமுக அரசும் தான், ஆனா அவங்களே நீட்டை எதிர்க்கிறது எந்த வகையில் சரின்னு விஜய்க்கே தம்பிக்கே கேள்வி எழுப்புகிறார் அண்ணன் சீமான். இது இப்ப நடந்தது. சரி, இதுக்கு முன்னாடி எந்தெந்த வகையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடினா சர்க்கார் படம் போது நிறைய பிரச்சனைகள் நிகழ்ந்தது. அதிமுகவை விமர்சித்து தான் இந்த படம் முழுக்க இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சை. விஜயின் பேனர்கள் கிழிக்கப்பட்டது, ரசிகர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. அது குறித்து மேடையில் கூட விஜய் பேசினார். அப்போது அது குறித்து பேசி கிண்டலா கூட சீமான் அது மாதிரியே பண்ணி காமிச்சார். என்ன சொன்னாரு? நீ எல்லாம் என் தம்பியா? விஜயை பார்த்து சொல்றார், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எடப்பாடிக்கெல்லாமா பயப்படுறது? அவர் முதலமைச்சர் சீட்டை விட்டு இறங்கிட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட பயப்பட மாட்டான், நீ பயப்படலாமா? அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர் எழுப்புறார். அப்பதான் சொல்றார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருந்தவர், ரஜினியா விஜயா யார் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்த சீமான் அந்த மேடையில புதுசா ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் இனி சிம்பு தான், அவரும் நானும் இனிமே 3 படம் பண்ண போறோம், கலக்க போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அந்த விமர்சனம் இருந்தது. அதே மாதிரி சர்க்கார் படம் அப்பவே இன்னொரு சர்ச்சையும் எழுந்தது. அப்போதும் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை தான் அவர் எடுத்திருக்கார். நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும், சர்க்கார்ல சிகரெட் புகைப்பது போன்ற காட்சிகள், விஜய் சிகரெட் புகைப்பது போன்ற காட்சிகள் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இனிமேல் புகைப்பிடிக்கிற சீனில் அந்த மாதிரியான சீன் நடிக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் நடிகர் விஜய். அதுக்கப்புறமும் இது தொடர்ந்தது. சர்க்காரில் அப்படி ஒரு காட்சி வந்தோடனே எதிர்ப்பு தெரிவித்தார் அன்புமணி ராமதாஸ். அப்போது இது குறித்து சீமான்ட்ட கேட்டப்ப சீமான் என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் புகைப்பிடிக்கிற மாதிரி மது அருந்துற மாதிரி இல்லாமல் நடிச்சாரு, அவர் ஒரு முன்னுதாரணம். நீங்க நல்லது சொல்றீங்க சரி விஜய், அதென்ன சிகரெட் பிடிச்சிக்கிட்டே நல்லது சொல்றது? கேரள அரசு கேஸ் போட்டது சரிங்கிறார் சீமான். இந்த இடத்திலும் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இதே சமயத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக பேச்சுகள் தொடருது. அப்போ பேசும்போது கிட்டத்தட்ட அரசியல் அறிவிப்பு வந்து விட்டது. அப்போது சீமான்ட்ட கேட்கும்போது சீமான் என்ன சொல்றாரு? அவரோட கூட்டணி சேருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அவருக்கு அண்ணன், அவர் தான் என்கிட்ட சேரணும், அவருக்கு மூத்தவர் நான் அரசியலில் அப்படின்னு நிறைய இடத்துல பதிவு செய்கிறார். இப்போது ஒரு சேர இன்னொரு கேள்வியும் எழுது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்க? தமிழக அரசியலில் இளைஞர்கள் பெரும்பாலானோர் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கின்றனர். அதாவது சீமான் உங்களை ஆதரிக்கிறாங்க. இப்போது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய ஓட் பேங்க் ஆதரவு நடிகர் விஜய்க்கு தானே போகும் அப்படின்னு கேட்டப்ப, அப்படிலாம் இல்லை, என்னுடைய தொண்டர்களே பல பேர் விஜய்க்கு ரசிகர்கள், ஆனால் ஓட்டுன்னு பார்த்தா எனக்கு தான் போடுவாங்க, இப்படியும் இருக்காங்க, 2 பேரும் முதல்ல கொள்கையை எடுத்து வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டது. இப்போது சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தானும் நடிகர் விஜயும் பேசியதாகவும் வேற யாருன்னே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நடிகர் விஜய் கேட்டதாகவும், அது அப்போதைக்கு யோசிச்சுக்கலாம், தேர்தல் வரும்போது யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சீமான் சொன்னதாக அவரே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நடிகர் விஜயும் சீமானும் இணைவதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப, நாங்கள் 2 பேரும் இணையும் போது என்ன ஆகும்னா அது நல்லது அப்படின்ற மாதிரி, அதுதான் சரியாக வரும்ன்ற கருத்தையும் சீமான் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற கட்சிகள்லாம் ஊழல் கரை படிஞ்சிருக்கு, என் மேல ஊழல் கரை படியவே இல்லை, அப்படி பார்க்கும்போது விஜயும் நானும் ஒன்று சேர்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக மொத்தத்தில் 2026 அரசியலை நோக்கித்தான் நடிகர் விஜயும் சீமானும் 2026 தங்களுக்கானது அப்படின்னு சொல்லி முன்னேறிட்டு இருக்காங்க. 2 பேருடைய கூட்டணியும் நிகழுமா?
ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விஜயோட லியோ வந்துச்சு. அதில் வந்து முதல் நாரடி தான் பாடல் வெளியிடும்போது கூட, 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சியர்ஸ் அடிக்க அப்படின்னு அந்த வரிகள்லாம் வரும்போது மீண்டும் கண்டனம் எழுதுச்சு. ஒரு போதைப் பொருளுக்கு ஆதரவாக பல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற விஜய் எப்படி இந்த மாதிரி சீனுக்கு ஒத்துழைக்கலாம், இதை சொல்லியும் ஏன் அதை செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டப்ப, சர்க்கார் விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த சீமான் லியோப்ப விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இத்தனை படங்கள் வந்திருக்கு, மாஸ்டர் வந்துச்சு, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சு, அப்பெல்லாம் நீங்க எதிர்ப்பு கிளப்பல, இப்ப மட்டும் ஏன் கிளப்புறீங்க, விஜய் அரசியலுக்கு வராரு அதனால திமுகவிற்கு பயம் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார். இதனால அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, விஜயின் கூட்டணியை எதிர்பார்த்திருக்கிறார் சீமான் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுக்கான சிக்கல் என்னவா இருக்குன்னா, சீமான் பெரும்பாலான மேடைகளில் தான் பெருமையாக சொல்லிக் கொள்வது என்னன்னா, எந்த திராவிட கட்சியோடையும் தான் கூட்டணி வைக்கல, எப்போ திராவிட கட்சியில பணியாற்றிட்டு அது வேணாம்னு பிரபாகரனை பார்த்த பிறகு தான் ஒரு முடிவெடுத்தேனோ, அதுக்கப்புறம் தனியாக நிற்பதுதான் சரின்னு முடிவெடுத்து தனிச்சு நிற்கிறேன், அதுதான் என்னுடைய பெருமை, அந்த ஓட் பேங்க்கு காரணம் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நடிகர் விஜயுடன் இணைந்தால் அந்த 234 தொகுதிகள் எப்படி பிரிக்கப்படும்? ஒருவேளை விஜய் அதிகமாக வாங்கினால் அரசியலில் மூத்தவராக இருக்கும் சீமான், வயதிலையும் சரி அரசியலில் மூத்தவராக இருக்கும் சீமான் குறைவான சீட்டு கொடுத்தா அவர் 2ஆம் கட்சி ஆகிட மாட்டாரா? ஒருவேளை சீமானுக்கு அதிக தொகுதி கொடுத்து நடிகர் விஜய் கம்மியான தொகுதியை வாங்கிக்கிட்டார்னா தாவேகா 2வது கட்சியாக மாறிவிடும் அப்படின்னு பல விஷயங்களை தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் ஏன் அரசியலுக்கு வரணும்? இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் உலவி இருக்கின்றன. நடிகர் விஜய் சீமான் இருவரும் இணைவதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் எந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க, இனி வரும் நிலைப்பாடு என்ன என்பது குறித்த முழு விவரங்களையும் தருவதன் நோக்கம்தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.